ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கஷ்டமாக தான் இருக்குது இதை பற்றி நம்ம நினைக்கிறப்போ. இந்த கேரளா ஃப்ளட்டு அந்த விஷயத்தை பற்றி நம்ம டிவியில் நிறைய விஷயங்கள் பார்த்தோம் இல்லைங்களா? அதாவது வயநாடு அப்படின்னு சொல்லி ஒரு இடம், ரொம்ப அழகான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு. கேரளாவில் நிறைய பேர் போவாங்க, கோயம்புத்தூர்லேருந்து நிறைய பேர் போவாங்க. அந்த மாதிரியான இப்போது அந்த வயநாடே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு நம்ம நிறைய விஷயங்கள் நியூஸில் பார்த்தோம். அப்புறம் யூடியூப்லேயும் பார்த்திங்கன்னா அந்த மலை அப்படியே சரிஞ்சு விழுகிறதையே நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அதெல்லாம் பார்த்தப்போ மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் அங்கேருந்து அவங்களையெல்லாம் மீட்டு கொண்டு வந்து ஒரு இடத்துல வச்சுருக்காங்க. அங்கே அவங்களுக்கு ஃபுட்டு கொடுக்கறது, அவங்களுக்கு தேவையான மருந்து மாத்திரை வசதிகள் செஞ்சு கொடுக்கறது அப்படின்னெல்லாம் அங்கே பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த இதில் ஒரு அம்மா தான் குடும்பத்தையே இழந்துட்டேன், ஹஸ்பண்டும் பொண்ணையும் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருந்தாங்க. ஒரு சின்ன குழந்தைங்க, ஒரு 6 வயசு அந்த மாதிரி இருக்கும், ஒரு சின்ன பையன், 5 வயசு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த குழந்தை அம்மா அப்பா 2 பேத்தையும் காணோன்னு அழுதுட்டு இருந்துச்சு. அப்படியே உடம்பெல்லாம் ஒரு மாதிரி இருந்தது. எப்படி அது அந்த குழந்தை என்ன பண்ண போதோ அப்படிங்கிற அந்த பயம். இப்போ பாருங்கள், இப்போ கூட அப்படி இருக்குது. அந்த அளவுக்கு அது மனசுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அந்த மாதிரி நிறையா பேர்த்த பற்றி காட்டினாங்க. அப்புறம் நாய்ங்க, அந்த ஒரு நாயே அந்த இது அப்போ எப்படியோ தப்பிச்சிருச்சு. ஆனால் அந்த வீடு இருந்த இடத்துல இப்போ வீடு இல்லை, அந்த வீட்டில் இருந்தவங்க யாரும் இல்லை. ஆனால் அந்த நாய் போய் அந்த இடத்துல இருந்துட்டு வரமாட்டேங்குதான். இந்த ரெஸ்கியூ பண்ணுறவங்க போய் அதை தூக்கினா கூட அது அந்த இடத்த விட்டு வரமாட்டேங்குது, ஒன்றும் சாப்பிடவும் மாட்டேங்குது. அது அங்கே அப்படியே நின்றுட்டுருக்கு. அவங்க தடவராங்க, அது பேசாமல் இருக்குது. அது பார்த்தோம். அந்த இன்னொரு நாய் அந்த ஃபால்ஸு தண்ணி விழுந்துட்டுருக்கு. அது எப்படியோ அங்கே பிடிச்சி உட்காந்துட்ருக்கு. ஒரு இத்தினோண்டு ஆடிச்சுன்னா அது தண்ணியில் அடிச்சிட்டு போயிடும். அந்த மாதிரி ஒரு இடத்துல அப்படியே பாவமாக உட்காந்துட்ருக்கு. அதை போய் காப்பாற்றி கொண்டு வரவும் முடியாது, அப்படி தண்ணி போயிட்டுருக்கு. அதனால் அதையும் ஃபோட்டோ எடுத்து அந்த நாய் எப்படியோ அந்த நாய் சேஃப் ஆயிடணும் அப்படின்னு அதுக்கு கீழே நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த அளவுக்கு அந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்குறப்போ இயற்கை ஏன் இந்த மாதிரி எல்லாம் மக்களை கொடுமைப்படுத்துது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த விஷயங்களெல்லாம் பார்க்கும்போது இந்த வயநாட்டில் வாழ்ந்தவங்க எல்லாரும் சாக வேண்டியவங்களா? அந்த சாகருக்காகவே இப்படி ஒரு விஷயத்தை இயற்கை கொடுக்குதா அப்படின்னு சொல்லி நமக்கெல்லாம் யோசனை வரும் இல்லைங்களா? இது மாதிரி நிறைய நடக்கும். இப்போது ஒரு ரயில் ஆக்சிடெண்ட் நடந்தது, சுனாமி வந்துச்சு, பயங்கர மழை நிறைய பேர்த்த கொண்டு போச்சு. அந்த மாதிரி ஒரு பேரிடர், இதெல்லாமே இயற்கை பேரிடர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடுறோம். ஏன் இது மாதிரி நடக்குது? ஏன் அதில் மாற்றவங்க எல்லாத்துக்கும் மாரகாதிபதி தசையோ புத்தியோ நடக்குதா? ஏன் அவங்கெல்லாம் இந்த மாதிரி மாற்றுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் குழு மரணம், கூட்டு மரணம் அப்படிங்கிற விஷயமெல்லாம் இதில் கிடையவே கிடையாது. இதில் என்ன விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உண்மையிலுமே சில பேர்த்துக்கு இறந்து போகணும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்கும். அதனால் அவங்கெல்லாம் இறந்து போவாங்க. இன்னும் சில பேர்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய கருமா கழியணும் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதாவது சில கஷ்டங்கள் பட்டு, அதாவது கணவரை இழந்து, தம் பொண்ணை இழந்து, ஒரு அம்மா அப்படி பரிதவிச்சு வீடும் போச்சு, வீட்டில் இருந்த சாமானங்கள்லாம் போச்சு, எதுவுமே இல்லை, அப்படியே வெறும் மனுஷியாக, ஒரே ஒரு ஒத்த மனுஷியாக அவங்க நிற்கிறாங்க. அவ்வளவுதான். அப்படி நிற்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய கருமா ஃப்ரெண்ட்ஸ். அந்த கருமா அவங்கள அந்த மாதிரி நிற்க வைக்குது. ஏன்? அந்த வீட்டில் தானே அவங்களும் இருந்தாங்க. அந்த கணவரை அடிச்சிட்டு போன தண்ணி, மகளை அடிச்சிட்டு போன தண்ணி இவங்கள மட்டும் ஏன் விட்டுட்டு போயிடுச்சு? அவங்க அடிச்சுட்டு போகாதா? அதுவும் அவங்களையும் கொண்டு போயிருந்தா ஜோலியை முடிஞ்சதில்லை. அந்த குடும்பமே இல்லை, ஒருத்தருக்கும் ஒரு கஷ்டமும் இல்லை அந்த குடும்பம் இல்லாததுனால. ஆனால் அந்த ஒரு ஜீவனை மட்டும் அப்படி தவிக்க விட்டுட்டு அவங்க 2 பேரும் போகிறாங்க. வீடு வாசல் போய் எல்லாமே போய் அடுத்த நிமிஷம் வாழ்க்கையில் என்ன பண்ணுறது, எதுக்கு வாழ்கிறது? ஒரு குழந்தை இருந்தால் அந்த குழந்தைக்காக நம்ம வாழலாம், கணவர் இருந்தாருன்னா அவருக்காக நம்ம வாழலாம். அதெல்லாம் எதுவுமே இல்லை. வீடு இல்லை, எதுக்கு நீ நம்ம வாழணுன்னே அந்த அம்மாவுக்கு தெரியாது. அந்த அம்மாவை பிழைக்க வச்சு அந்த அம்மாவுக்கு உயிரை கொடுத்து அங்கே நிற்க வச்சிருக்கு. அப்படின்னா அந்த அம்மாவோட கருமை தீரல அப்படின்னு தானே அர்த்தம். இன்னும் அந்த அம்மா வாழ்க்கையில் பட வேண்டியது எவ்வளவோ துன்பங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை அங்கே நிறுத்தி வச்சிருக்கார் கடவுள். அப்போது
அந்த எவ்வளவு கருமா கழியணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அந்தளவுக்கு அவங்க கழிஞ்சதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற கருமாக்களை அவங்க அனுபவிக்கணும் அப்படிங்கிறக்காக தான் சில பேர்த்த அந்த இடத்துல நிறுத்தி வைக்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? எல்லாத்துக்கும் மரணம் அப்படிங்கிற விஷயத்த கடவுள் கொடுக்கறதில்ல. அதே போல் ஒரு குழந்தை அழுதுட்டு இருந்துச்சு அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு 5 வயசு குழந்தை. அப்போது அந்த குழந்தையுடைய வாழ்க்கையில் என்ன அவர் கொடுக்க நினைக்கிறார் அப்படின்னா, அந்த குழந்தையுடைய வாழ்க்கையே தடம் புரண்டு போகுது. அதாவது இப்படி இருந்த வாழ்க்கையை தூக்கி இப்படி போட போகிறார். கண்டிப்பாக அந்த குழந்தை ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறக்கு. யாரோ ஒருத்தர் அந்த குழந்தைய தத்தெடுத்துக்குவாங்க. அந்த குழந்தை நல்லபடியாக இனிமேல் வளரப்போகுது அப்படிங்கிறது தான். இது வரைக்கும் அந்த குழந்தைக்கு இருந்த வாழ்க்கை வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதை ரப்பர் வச்சு அழிச்சிட்டு இனி புதுசாக அந்த குழந்தைக்கு ஒரு சிறப்பான வாழ்க்கையை கடவுள் அமைச்சு கொடுப்பார் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அந்த குழந்தைக்கு மட்டும் சிறப்பு அப்படின்னு சொல்கிறீங்க? அதுக்கு அம்மா அப்பா இறந்து போனது ஒரு கருமா சொல்லலாம்ல அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுதான் நம்மளுடைய எண்ணம், நம்மளுடைய வாழ்க்கை. அதாவது ஒரு 40 வயசு அம்மா தான் பொண்ணு இறந்து போனதையும் தான் கணவர் இறந்து போனதையும் இந்த 40 வருடங்கள் அவங்க வாழ்ந்த அந்த வாழ்க்கையும் அவங்க மனசுக்குள்ள நினைவுகளாக இருக்கும். அதை அழிக்கவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அவங்க நீங்கள் எவ்வளவு தான் இனி நல்லா வச்சுக்கிட்டா கூட அவங்க அந்த போனதை நினச்சி தான் அவங்க வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பாங்களோ தவிர அவங்க இன்னி கிடைக்க போகிற வாழ்க்கையை வச்சு அவங்க சந்தோஷப்பட போகிறதில்ல. அதனால் அதுக்கு பேர் கருமா. ஓகேங்களா? அதுவே அந்த சின்ன குழந்தை இருக்கு இல்லைங்களா, அந்த குழந்தை அந்த 5 வயசு வரைக்கும் அதுக்கு இருந்த எண்ணங்கள் மீறி போனால் இன்னொரு 3 வருஷத்தில் அந்த குழந்தை மறந்து போயிடும். யாரோ ஒருத்தர் நல்லபடியாக அந்த குழந்தைய தத்தெடுத்து அவங்க தான் அம்மா அப்பா அப்படின்னு சொல்லி வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த குழந்தை அவங்களுடைய குழந்தையாக வளர ஆரம்பிச்சிடும். அப்போது அதுக்கு கிடைக்கிறதுங்கிறது புது வாழ்க்கை. இந்த அம்மாவுக்கு கிடைச்சது கருமா. இந்த வாழ்க்கையை நினச்சி பழசாக தான் வாழ்ந்த வாழ்க்கையை நினச்சி ஐயோ போச்சே போச்சே போச்சேன்னு அவங்க வருத்தப்பட்டுக்கிட்டே வாழ்நாளை கழிக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய கருமா. அந்த குழந்தைக்கு இனி கிடைக்க போகிறது ஒரு புதிய அற்புதமான வாழ்க்கை. எந்தவித நினைவுகளும் இல்லாமல் புதுசாக இன்னி பிறக்கிற மாதிரியே நினச்சி இன்னி பிறந்த மாதிரியே அந்த குழந்தை வாழப்போகுது ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் அந்த குழந்தையுடைய எதிர்காலம். இந்த அம்மாவுக்கு அது இறந்த காலம். அதனால் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்களை கடவுள் அதில் வச்சிருக்கார். இந்த பேரிடர் மட்டும் கிடையாது. இன்னும் இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு ரயில் விபத்தோ இல்லை ஒரு சுனாமியோ எல்லாம் வந்தது இல்லைங்களா, அதுலேயும் அப்படி தான் சிலருக்கு மரணம் அப்படிங்கிற விஷயத்தை கொடுத்து அவங்கள எடுத்துகிட்டு போயிடுவார். எல்லாம் சிலருக்கு இந்த மாதிரி கருமாக்களை கழிக்க வேண்டிய இடங்களில் அவங்கள வைப்பார். சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக ஒரு வாழ்க்கையே அமைச்சு கொடுப்பாரு. அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா அது எல்லாமே நிறைய பேர் இது கேட்டிருக்காங்க, எல்லாத்துக்கும் ஒட்டுக்கா மரணம் வருமா? அந்த விஷயத்தில் இறந்தவங்க எல்லாத்துக்கும் ஒட்டுக்கா மாரகாதிபதி தசை நடந்துச்சா? எப்படி அவங்க எல்லாரும் ஒன்றா சாகிறாங்க அப்படின்னா, சாக வேண்டிய சில பேர் இறந்து போயிடுவாங்க. அவங்க இறந்து போனதுனால கஷ்டப்பட வேண்டிய சில பேர் கஷ்டப்படுவாங்க. அந்த விஷயங்கள் எல்லாம் நடந்ததுனால வேற ஒரு புது வாழ்க்கைக்கு தள்ளப்படுறவங்க புதுசாக வாழ்வாங்க. நிறைய சுனாமி வந்தப்போ நிறைய பேர் குழந்தைங்களை இழந்தவங்க வேற குழந்தைங்களை எடுத்து வளர்த்துனாங்க. நிறைய பேர் வேற குழந்தைங்களை எடுத்து அவங்களுக்காக நாங்கள் வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லியெல்லாம் வளர்த்துனாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி வாழ்க்கை புரட்டி போட்டுரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கவங்கள தூக்கி இன்னொரு இடத்துல வச்சு அவங்களுக்கு வேறு மாதிரியான ஒரு வாழ்க்கையை கொடுத்துருவார். அதே போல் அந்த பிரச்சனையில் எந்த கருமாவும் இல்லாதவங்களும் சிக்கிக்க தான் செய்வாங்க. ஆனால் அப்படி சிக்கிட்டவங்களுக்கு எதையா அவர் இழக்க வச்சாரோ அந்த இழந்த விஷயங்களை இன்னும் 10 மடங்காக அவங்களுக்கு ரொம்ப நல்லபடியாக திருப்பியும் கொடுப்பார். அதுதான் கடவுள் அவங்களுக்கெல்லாம் என்ன செய்கிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் அந்த பொதுவாக எல்லாருக்கும் மாரகாதிபதி அப்படி எடுத்துகிட்டு போயிட்டாரா அப்படின்னா அப்படி கிடையவே கிடையாது. அவங்க கர்ம விதிப்படி உங்களுக்கு எவ்வளோ கர்மா இருக்கோ அதை நீங்கள் அந்த நேரத்தில் அங்கே அனுபவிப்பீங்க. உங்கள் உயிரெல்லாம் போகாது, எல்லாருக்கும்லாம் உயிர் போகாது. அவங்க கர்ம விதியை அவங்க அனுபவிப்பாங்க. இன்னும் கம்மியாக இருக்கவங்க இதை மாதிரி அனுபவிப்பாங்க. இல்லை எந்த கர்மாவும் இல்லாதவங்க வாழ்க்கையில் இன்னொரு புதிய வாழ்க்கை அவங்களுக்கு கிடச்சி அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை தான் கடவுள் எல்லாத்துக்கும் செய்கிறாரு. ஆனால் யாருக்கும் துரோகம் மட்டும் கடவுள் பண்ண மாட்டார். எல்லாத்துக்குமே சிறப்பான ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பாரு.
ஓகேங்களா? அந்த மாதிரி தான் இந்த பேரிடர் விஷயங்களையெல்லாம் எடுத்துக்கணுமோ தவிர எல்லாத்துக்கும் இந்த மாதிரி மாரகாதிபதி தசை வந்துருச்சா அப்படின்னு சொல்லி நம்ம இந்த ஜோதிடத்தை நம்பாமல் அப்படி இருக்குமா இப்படி இருக்குமா, அதாவது கடவுளை நம்பாமல் நம்ம இப்படி நடக்கலாம், கடவுள்னு ஒருத்தர் இருந்தால் அப்படி நடக்குமா அப்படின்னெல்லாம் நம்ம கேட்க வாய்ப்பே இல்லை. இந்த விஷயங்களையெல்லாம் நடத்தி ஏதோ ஒரு பெரிய விஷயத்த நமக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எல்லாம் நடத்துகிறாரு. கண்டிப்பாக எந்த ஒரு கடவுள் செய்கிற ஒரு விஷயமும் தப்பாக போக வாய்ப்பே இல்லை. ஏதோ ஒரு படிப்பினையை நமக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் செய்கிற விஷயங்கள் தான் இது எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அவர் கடவுளை திட்டாமல் நம்ம இதிலேருந்து என்ன கற்றுக்கணும், நம்ம என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.